நம்ம சேல்ஸ் என்ட்ரி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேல்ஸ் என்ட்ரியில் நம்ம கஸ்டமர்ன்றது செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வவுச்சர்ஸ்க்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் செலக்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் செலக்ட் பண்ணுவோம். இங்கே நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இங்கே கஸ்டமரும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் லெஜரும் இருக்கும். நெக்ஸ்ட் கேஷ் லெஜரும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ளையர் லெஜரும் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் லெஜர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, ஸோ அது எப்படி நம்ம இந்த இடத்துல கஸ்டமர் லெஜர் மட்டும் கொண்டு வரதுக்கு எந்த மாதிரி கான்ஃபிக் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட யூஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம டக்குன்னு ஒரு பில் அடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ கஸ்டமர் லிஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்து டக்குன்னு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே எல்லா லெஜர் நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிறதுனால ஸோ நம்ம கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கான்ஃபிக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டரில் போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்பில் போயிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேல்ஸ் வவுச்சர் டைப் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நேம் ஆஃப் கிளாஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ அந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இஃப் யூ விஷ் டு ரெஸ்ட்ரிக்ட் த குரூப் டு விச் திஸ் கிளாஸ் கேன் பி யூஸ்டு ஸ்பெசிஃபை தம் கேர். ஸோ அதை நம்ம இங்கே எது எது வேணும் அப்படின்றத எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் குரூப்பை. அதே மாதிரி நமக்கு எது வேணும் அப்படின்றத இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். எது எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸு, பேங்க் ஓசிசி அக்கௌண்ட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்ச் டிவிஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் கேன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டே கிரீட்டாஸ். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நமக்கு என்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வவுச்சர் கிளாஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வேண்டியது என்னன்னா சண்டே டெப்ளஸ் மட்டும் தான் வேணும். அதாவது கஸ்டமர் மட்டும் தான் வேணும். ஸோ அதை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர் கீழே செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு சிஜிஎஸ்டி எஜிஎஸ்டிலாம் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ்ன்றதால நம்ம அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஜிஎஸ்டின்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ வவுச்சர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளாஸில் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளேபிள் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு எப்பயும் போல் அசிஸ்வல் எல்லாமே எடுத்து வரும். ஸோ இதில் என்டர் பண்ணால் தெரியும். இதில் சண்டே டெப்ளஸ் இருக்கும். இது கஸ்டமர். ஸோ அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்துட்டு கனரா பேங்க்ன்றது கொடுக்குறேன். ஸோ இது பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை லெஜர் செலக்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சண்டே கிட்டர்ஸ். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொலாப்ஸ் ஆகி வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் F8 சேல்ஸ் கொடுத்துட்டு இங்கே நம்ம ஜிஎஸ்டி கிளாஸ்ன்றதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம அங்கே என்னென்ன குரூப் செட் பண்ணி வச்சிருக்கோம் அதை மட்டும் எடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கஸ்டமர் லிஸ்ட் மட்டும் வர மாதிரி நம்ம அந்த லிஸ்ட்டில் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் நேம் மட்டும் வரும். ஸோ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உள்ள போய் பார்க்கலாம் சண்டே டெப்ளஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன செட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை மட்டும் இங்கே எடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா சண்டே டெப்ளஸ் அந்த குரூப் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம கஸ்டமர் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய நிறைய லிஸ்ட் இல்லாமல் சிம்பிளாக பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்த்து அடிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய குரூப்பை அந்த வவுச்சர் கிளாஸ்ன்றதுக்குள்ள போய் நம்ம செட் பண்ணிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக உள்ளே போயிட்டு நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு பில்ட் பண்ணுறதுக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம் வவுச்சர் கிளாஸில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.